Hi friends, welcome to my YouTube channel Money Saving Tips Tamil. இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்ஸ்டா கோல்டு, டிஜி கோல்டு இது எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி நிறைய பேர் வந்து கோல்டு காயின்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. யூடியூப்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐ க்ளோஸ்டு மை டிஜி கோல்டு, ஐ க்ளோஸ்டு மை இன்ஸ்டா கோல்டு அப்படிலாம் சொல்லி போட்டு. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் வருது, நம்மளும் நம்ம டிஜி கோல்டு, இன்ஸ்டா கோல்டை வந்து க்ளோஸ் பண்ணலாமா? இப்போ அக்ஷய திருதி அப்போ நிறைய ஷாப்பில் வந்து 0% வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்க கோல்டு காயினுக்கு. ஸோ அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணி நம்ம டிஜி கோல்டையோ இன்ஸ்டா கோல்டையோ வந்து க்ளோஸ் பண்ணி கோல்டு காயின் வாங்கிக்கலாமா அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து எல்லாருக்குமே வருது. என்கிட்ட கூட கமெண்ட்ல ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நான் வந்து என்னோட இன்ஸ்டா கோல்டை வந்து க்ளோஸ் பண்ணி வந்து வாங்கிக்கவா கோல்டு காயின் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அவங்கக்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, உங்களோட ஆவரேஜ் ரேட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால் அந்த கமெண்டில் வந்து ஃபுல்லாக ரிப்ளை பண்ண முடியல, கால்குலேஷன் எல்லாம். ஸோ அதை வந்து ஒரு தனி வீடியோவாக மேக் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ டிஜி கோல்டை நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா, லாஸ் கிடைக்குமா, எவ்வளோ ரேட் இருக்கும் போது நம்ம க்ளோஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் என்னோட இன்ஸ்டா கோல்டில் நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன், எவ்வளோ எனக்கு வந்து கிராம்ஸ் இருக்குது, என்ன ரேட் இருந்தால் நான் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சேம் கால்குலேஷனை நீங்கள் உங்களோட அமௌண்ட் நீங்கள் பே பண்ணதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ கிராம் அக்குமுலேட்டடுக்கும் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஸோ போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுங்கள். ஸோ பிஃபோர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டுடேஸ் கோல்டு ரேட், நான் வீடியோ எடுக்கும் போது கோல்டு ரேட் என்ன அப்படின்னா வந்து 14,010 ரூபாயாக வந்து இருக்குது. ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். டு மேக் அ பேமெண்ட்டில் போயிட்டு வீடியோஸோட இதோட வியூ டீட்டெயில்ஸ்குள்ளே போயிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய இன்ஸ்டா கோல்டோட அக்கௌண்ட்டு. ஸோ டோட்டல் அமௌண்ட் நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து 17,570 ரூபா வந்து பே பண்ணியிருக்கேன். எவ்வளோ வெயிட் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படின்னா வந்து 1.320 கிராம் வந்து எனக்கு அக்குமுலேட் ஆகிருக்கு. பெனிஃபிட்டாக வந்து 0.165 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய டீட்டெயில். ஸோ இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணலாமா பண்ண வேணாமா, எவ்வளோ ரேட் இருந்தால் க்ளோஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பர் கால்குலேஷனோட வந்து சொல்கிறேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு உங்கள் அமௌண்ட்டுக்கும் உங்களோட வெயிட் அக்குமுலேட்டட் பெனிஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ இப்போ கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ நான் பே பண்ண டோட்டல் அமௌண்ட் பெய்டு எவ்வளோ அப்படின்னா 17,570 ரூபா. ஸோ வெயிட் எனக்கு எவ்வளோ அக்குமுலேட் ஆயிருக்கு அப்படின்னா 1.320 கிராம். பெனிஃபிட் வெயிட் என்ன அப்படின்னா 0.165 கிராம். டோட்டல் கோல்டு இப்போ நான் 11 மந்த்துக்கு அப்புறம் வந்து இன்ஸ்டா கோல்டோட அந்த டியூரேஷன் வந்து டென்யூர் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ டோட்டல் கோல்டு கிடைக்கும் அப்படின்னா என்னோட வெயிட் அக்குமுலேட்டட் ப்ளஸ் என்னோட பெனிஃபிட் வெயிட் இது ரெண்டையும் சேர்த்து தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ 1.320 கிராம் என்னோட வெயிட் அக்குமுலேட்டட் ப்ளஸ் என்னோட பெனிஃபிட் வந்து 0.165. இதை ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா வந்து 1.485 கிராம்ஸ் தான் வந்து எனக்கு வந்து டோட்டலாக வந்து கிடைக்கும். நான் வந்து இன்ஸ்டா கோல்டோட அந்த 330 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி நான் வந்து வாங்குறேன் அப்படின்னா. ஸோ அப்போ என்னோட ஆவரேஜ் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் ரேட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம் ப்ளஸ் நமக்கு வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ கோல்டு கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஆவரேஜ் ரேட்டு. ஓகேங்களா? அதை ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் கட்டியிருந்த அமௌண்ட் எவ்வளோ 17,570 ரூபா. ஸோ 17,570 ரூபா டிவைட் பை எனக்கு டோட்டலாக எவ்வளோ கோல்டு வந்து கிடைக்கும், என்னோட பெனிஃபிட்டு ப்ளஸ் வெயிட் அக்குமுலேட்டட் இதை ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 1.485 கிராம்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதை ரெண்டையும் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா வந்து 11,831 ரூபா. இதுதான் என்னோட ஆவரேஜ் ரேட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து அக்ஷய திருதி அப்போ வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆகிருக்க கோல்டு வந்து கிடைக்காது. அதாவது நான் இங்கே பெனிஃபிட்டாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 0.165 கிராம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ப்ளஸ் வந்து அவங்க வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்க இந்த 1.320 கிராமையும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம வெயிட் பேசிஸில் அன்னைக்கு என்னென்ன ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணி வாங்கினது. அவங்க வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம் இந்த 17,570 ரூபா இதை தான் வந்து எடுத்துக்குவாங்களே ஒழிய நம்ம வந்து அக்குமுலேட் பண்ண வெயிட்டை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ப்ளஸ் வந்து நம்ம வாங்கின போனஸு, அதாவது
நம்மளோட பெனிஃபிட்டையும் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த அமௌண்ட்டை போட்டு அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ கிராம்ஸோ அதை தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ஷய திருதியப்போ என்ன கோல்டு ரேட் இருக்கும் அப்படின்னு நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஒரு 12,500 14,500 இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ கோல்டு ரேட் இன்கேஸ் ஒரு 12,500 இருந்தது அப்படின்னா எனக்கு எத்தனை கிராம்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 17,570 நான் கட்டின அமௌண்ட்டு டிவைட் பை கோல்டு ரேட்டு 12,500. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.4056 கிராம்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நான் எனக்கு டோட்டல் கிராம் எவ்வளோ 1.485. அதோட கம்பேர் பண்ணால் இது வந்து ஒரு 80. ஓகேவா? ஒரு 80 மில்லிகிராம் வந்து கம்மி. கோல்டு ரேட்டு வந்து இன்கேஸ் வந்து 13,000 வந்திருந்தது அப்படின்னா நான் கட்டின அமௌண்ட்டு 17,570 டிவைட் பை 13,000 போடும்போது 1.3515 வந்து எனக்கு கிடைக்கும். இதே கோல்டு ரேட்டு வந்து 13,500 இருந்தது அப்படின்னா நான் கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து 1.3015 கிராம் வந்து கிடைக்கும். இன்னும் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 17,000 இருக்குது அப்படின்னா நான் கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து 1.255 கிராம் தான் கிடைக்கும். அதே 14,500 போயிடுச்சு அப்படின்னா நான் கட்டின அமௌண்ட்டுக்கு 1.212 கிராம் தான் வந்து கிடைக்கும். ஸோ நான் இங்கே அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்க வெயிட் என்ன 1.485. பட் எனக்கு எங்கேயாவது வந்து 1.485 கிடைக்குதா பாருங்க. எல்லா ரேட்லையுமே வந்து எனக்கு வந்து அந்த 1.485 கிடைக்கவே இல்லை. ஸோ 12,500 நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 12,500 13,000 13,500 14,000 14,500 இது எல்லாமே வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்தால் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ அக்ஷய திருதியைக்கு வந்து 2% வந்து இந்த டையிங் சார்ஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்னோட ஆவரேஜ் ரேட் இருக்கு இல்லையா, ஸோ 11,831 இதை நான் வந்து ஃபியூச்சரில் வந்து க்ளோஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டையிங் சார்ஜ் 2% வந்து போடுவாங்கல்ல, அதை வந்து நான் வந்து பே பண்ணி தான் வந்து வாங்கணும். இப்போ வந்து ஆஃபர் அக்ஷய திருதிய ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறதுனால நோ வேஸ்டேஜ். நான் வாங்கும் போது 2% பே பண்ணணும். ஸோ அந்த 2%ஐயும் நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னா 11,831 என் ஆவரேஜ் ரேட்டோட ப்ளஸ் நான் பே பண்ண வேண்டிய 2 rupees 2% வந்து விஏ வந்து சேர்த்தோம் அப்படின்னா என்னோட ஆவரேஜ் ரேட் வந்து கோல்டுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாமல் 12,067 வந்து நான் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இந்த வெயிட்டுக்கு இந்த 1.485 இந்த வெயிட்டுக்கு வந்து இவ்வளோ வெயிட் வந்து எனக்கு கிடைக்கும். ப்ளஸ் என்னோட ஆவரேஜ் ரேட்டு வந்து ஒரு கிராம் வந்து 12,067. ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா நான் எப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறது வென் ஷுட் ஐ க்ளோஸ் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா என்னோட கோல்டு ரேட்டு இந்த லெஸ் தென் நான் அந்த கால்குலேட் பண்ணி வச்சிருக்க 12,067 இதை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணால் எனக்கு பெனிஃபிட். இதை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணால் எனக்கு பெனிஃபிட் கிடையாது. ஸோ என் கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,000 கோல்டு வந்து பிலோ 12,000 போனால் மட்டும்தான் நான் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்தால் எனக்கு பெனிஃபிட், இல்லைன்னா இல்லை. ஸோ நீங்கள் அது இல்லாமல் என்னோட பார்த்தீங்க அப்படின்னா நான் பே பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து வெறும் 17,570 பட் கிட்டத்தட்ட எனக்கு 1.5 கிராம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு எப்படி இப்படி கிடச்சிது அப்படிங்கிறதையும் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் எப்படி வந்து நிறையா பெனிஃபிட் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். எப்படி வந்து ஜாஸ்தி பெனிஃபிட்டோட வந்து வாங்கலாம், எவ்வளோ அமௌண்ட் வந்து போடணும், எப்படி போட்டால் நமக்கு ஜாஸ்தி கிராம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரிக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணி போட்டதுனால தான் எனக்கு வந்து 11,831 அப்படிங்கிற ஆவரேஜ் ரேட்டில் எனக்கு வந்து கோல்டு கிடச்சிருக்கு. ஆனால் நான் பே பண்ணது எல்லாமே வந்து 13,000 14,000 15,000 இருக்கும் போது தான் வந்து நான் பே பண்ணேன். பட் என்னோட ஆவரேஜ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11,831 தான் இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் யூஸ் பண்ணேன். அந்த ட்ரிக்கை அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், என் கார்ட்லையும் கொடுக்குறேன். ப்ளீஸ் டூ செக். நீங்கள் வந்து டிஜி கோல்டோ இல்லை இன்ஸ்டா கோல்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஃபைனலாக இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து 11 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரேட் ஆவரேஜ் ரேட் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க டிவைட் பை உங்களோட டோட்டல் கோல்டு அக்குமுலேட்டட் ப்ளஸ் போனஸ். கோல்டு அக்குமுலேட்டடையும் போனஸையும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அது டிவைட் பை அந்த டோட்டல் வெயிட் அதை போட்டுட்டு ப்ளஸ் 2% அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு ரேட் வந்து கிடைக்கும். ஸோ என்னோட இதுக்கு நான் இப்போ அந்த 17,570 டிவைட் பை 1.320 plus 0.165
இதை எல்லாத்தையும் டோட்டல் ப்ராக்கெட் போட்டு ப்ளஸ் 2% இப்படி போட்டேன் அப்படின்னா டேரெக்டாகவே எனக்கு இந்த 12,068 ரூபாய் இங்கே நான் உங்களுக்கு ஃபுல் கால்குலேஷன் போட்டு காட்டினால அந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ இந்த அமௌண்ட்டும் அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன ரேட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை விட அக்ஷய திருதி அன்னைக்கு கம்மியாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. இல்லை அப்படின்னா உங்களோட டிஜி கோல்டையோ இன்ஸ்டா கோல்டையோ க்ளோஸ் பண்ணி வாங்காதீங்க. அது நமக்கு தான் லாஸு. நிறைய பேர் வந்து 12,300 500 அந்த ரேஞ்சில் போகும்போது வந்து க்ளோஸ் பண்ணி வாங்கியிருந்தாங்க. மேபி அது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டான்னு பாருங்கள். ஐயோ அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது நமக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம், நமக்கு எவ்வளோ கிராம் இருக்குது, நம்ம க்ளோஸ் பண்ணால் நமக்கு பெனிஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத வந்து பார்த்து வாங்குங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்ஷய திருதி அப்போ வந்து நான் வந்து 24 கேரட் கோல்டு வாங்கவா இல்லை கோல்டு காயின் வாங்கவா இல்லை 22 கேரட் வாங்கவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எதுனாலும் கோல்டு வந்து 24 கேரட் 22 கேரட் நீங்கள் எது வாங்கினாலும் எக்ஸ்சேஞ்ச் அப்போ அப்படியே அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஸோ 22 கேரட் வந்து வாங்குறாங்க அப்படின்னா 2% இல்லைனா வந்து 3% வந்து விஏ வந்து போடுவாங்க. 24 கேரட்டுக்கு வந்து 5%. ஓகேங்களா? ஸோ அக்ஷய திருதியில் இது ஃபுல்லாகவே வந்து ஆஃபர் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து காயினாக வந்து வேணும், கோல்டு காயினாக வந்து வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து 2% விஏ, நீங்கள் பாராக வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3% விஏ. ஓகேங்களா? 24 கேரட்டோட பார் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% விஏ. ஸோ இதுதான் வந்து ஆஃபர். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு காயின் வேணும் இல்லை 22 கேரட்லேயே காயின் வேணும்னா 2% வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதாவது 2% வந்து ஆஃபர். நீங்கள் பாராக வந்து வாங்கும்போது 3% ஆஃபர். நீங்கள் 24 கேரட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% ஆஃபர். அதுதான் இதோட மீனிங். ஸோ உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ப்ளஸ் மோஸ்ட்லி வந்து கோல்டு காயினோ கோல்டு ஜுவல்லரியோ நீங்கள் எது வாங்கினாலும் சரி ஒரே ஷாப்பில் வந்து வாங்கிட்டு அங்கேயே வந்து நீங்கள் வந்து ரீசேலுக்கோ இல்லை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கோ வந்து கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த டிடக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜுவல்லரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 3% வந்து கம்மி பண்ணிட்டு தான் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்குவாங்க. ஸோ ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நமக்கு வந்து கம்மியாகும். இப்போவே வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜிஆர்டிலலாம் இப்போ 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நீங்கள் வந்து அவங்களோட கோல்டே வந்து எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு வந்து பெனிஃபிட். ஸோ இப்போ அவங்களோட கோல்டோ இல்லை கோல்டு காயினோ எடுத்துகிட்டு போகும்போது அதே சேம் வெயிட்டுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. அதே வேற ஒரு ஷாப்போட எடுத்துகிட்டு போகும்போது 3% வந்து கம்மி பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி போகும்போது இந்த 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அவங்களோட கோல்டே இருக்குது இல்லை கோல்டு காயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ப்ளஸ் வந்து 20% ஆஃபர் இன் விஏ வேற கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஏதாவது ஜுவல்லரி வந்து வாங்கணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வேற ஒரு ஷாப்போட கோல்டு ஜுவல்லரியை நான் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆஃபர் பெரிய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்காது. இந்த 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதோ இல்லை 20% வந்து ஆஃபர் கொடுக்குறதோ. ஸோ அக்ஷய திருதிக்கு யார் யாரெல்லாம் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்டில் கொடுங்க. இது வரைக்கும் நான் வந்து அக்ஷய திருதிக்கு எந்த பர்ச்சேஸும் வந்து பண்ணதில்லை. இந்த டைம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்கிட்ட ஒரு 2 8 கிராம்ஸ் காயின் கோல்டு காயின் வந்து இருக்குது. ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு நெக்லஸ் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து இருக்கேன். ஸோ ஜிஆர்டியில் வந்து ஓல்டு கோல்டோட எக்ஸ்சேஞ்சு ப்ளஸ் வந்து அந்த 20% ஆஃபர் இன் விஏ போட்டிருக்கிறதுனால இப்போ வந்து இதை நெக்லஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருந்ததுன்னா அதில் தான் நான் வந்து போயிருப்பேன். பட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ஓகே இப்போ இந்த ஆஃபரும் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன நெக்லஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், எவ்வளோ கிராமு எவ்வளோ வெயிட், இதே ஒரு 16 கிராம் வந்து தான் என்னோட டார்கெட். ஸோ 16 கிராம்குள்ளே எடுத்துறேனா எக்ஸ்ட்ரா எடுக்கிறேனா, விஏ எவ்வளோ போகிறாங்க, ஆஃபர்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் அக்ஷய திருதி அப்போ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ நீங்களும் வந்து அக்ஷய திருதி அப்போ உங்களால் முடிஞ்சதை வந்து வாங்குங்க. உங்களால் வந்து கிராம்ஸில் வாங்க முடியல, 1 கிராம் 2 கிராம்லாம் வாங்க முடியல அப்படின்னா ஒரு 100 மில்லிகிராம் காயின், ஒரு 100 மில்லிகிராம் காயின் வந்து வாங்குங்க. 100 மில்லிகிராம் காயின் வாங்க ஒரு 2000 ருபீஸ் வந்து இருந்தாவே வந்து போதும். 2000 to 2500 அன்னைக்கு ரேட்டை பொறுத்து. ஸோ அது இருந்தாவே வந்து போதும். இல்லை என்னால் இதுவே சேர்க்க முடியாது அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்ஸ்டா கோல்டு இருக்குது, டிஜி கோல்டு இருக்குது, எல்லாத்துலேயும் உங்களால் ஒரு 100 ருபீஸ் பே பண்ண முடியுதா, ஃபைன். ஒரு 100 ருபீஸாவது பே பண்ணி வைங்க. அது ஒரு இது அக்ஷய திருதி அப்போ கோல்டு சேர்த்தா தங்கம் சேருமா அப்படின்னா எனக்கு தெரியாது. பட் இது ஒரு பாசிட்டிவ் சைன் இல்லை, இதை ஒரு ரீசனாக வச்சு நம்ம சேவ் பண்ணலாம்ல, அவ்வளோதான்.
ஸோ உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா வந்து கோல்டு காயின் வாங்குங்க, இல்லைனா டிஜி கோல்டுலேயும் இன்ஸ்டா கோல்ட்லேயும் ஒரு 100 ருபீஸ் வந்து சேருங்க. ஸோ இந்த கால்குலேஷன் ஃபுல்லாக வந்து தரவாக பார்த்துக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸை, அதாவது உங்களோட அமௌண்ட் என்ன ஆவரேஜ் ரேட்டு அதெல்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் டிஜி கோல்டை க்ளோஸ் பண்ணுங்கள். வேறு யார் பேச்சையும் கேட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி லாஸ் ஆகிறது பாசிபிள் இருக்குது. இப்போ அவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நான் போய் க்ளோஸ் பண்ணேன்னா எனக்கு சரியான லாஸ். ஏன்னா இப்போ ரேட்டு பாருங்கள் 14,010 ரூபா, என் ரேட்டு பாருங்கள் ஆவரேஜ் ரேட்டு 11,831 தான். இது கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ 2,200 ரூபாய் கிட்ட வந்து ஒரு கிராமுக்கு வந்து கம்மி. அப்போ 2 கிராமுக்கே கிட்டத்தட்ட 3,300, 1,5 கிராம் நான் சேர்த்துருக்கேன். அப்போ 3,300 எனக்கு லாஸில் தான் வந்து போகும். ஸோ அதனால நான் இந்த தப்பெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். நான் க்ளோஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஸோ உங்களோடதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ப்ளஸ் ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை நான் வந்து இந்த 17,570 பே பண்ணும்போது ரேட் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து 13,500, 14,000, 14,500, 15,500 இப்படி தான் நான் எல்லா அமௌண்ட்டுமே வந்து பே பண்ணியிருக்கேன். 12,000 நான் ஒரு அமௌண்ட் கூட பே பண்ணலை. ஸோ இப்போ வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஒரு 13,000 14,500 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் நான் வந்து அமௌண்ட் பே பண்ணும்போது என்னோட ஆவரேஜ் ரேட் வந்து இன்னும் வந்து கம்மியாக தான் செய்யும். ஸோ இப்படி நான் வந்து பண்ணும்போது ஆவரேஜ் ரேட் இன்னும் கம்மியாகும் போது எனக்கு ஃபியூச்சரில் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் ஒரு 2 கிராமும் வந்து இப்போ 1.485 இருக்கிறத 2 கிராமாவும் வந்து வாங்கிக்க முடியும். ப்ளஸ் வந்து என்னோட ஆவரேஜ் ரேட் இன்னும் கம்மியாகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. அதனால் நான் வந்து க்ளோஸ் பண்ணலை. ஸோ நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. இந்த கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி வாங்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்களா, உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் எவ்வளோ வருது, என்ன ஐடியாவில் இருக்கீங்க, அக்ஷய திருதியை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா, எங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நிறைய இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். So thank you so much. Have a nice day.